அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமாருங்க. நான் வந்து ஜே ஜேசிஐ அதாவது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுங்க. இது வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கு. மொத்த வேலூர்ல வந்து 6 கிளை இயக்கங்கள் இருக்கு. இந்த 6 கிளை இயக்கங்கள் மூலியமா அ மருத்துவ முகாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம் மருத்துவமனை சென்னை கோவைய வந்து தலைமையிடமா கொண்டு சென்னையிலயும் வந்து கிளை வச்சிருக்காங்க. இவங்க வந்து உங்க ஆர்கனைசேஷன் மூலியமா, உங்க கிளை இயக்கம் மூலியமா நாங்க மருத்துவ முகாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டாங்க. இப்ப அதன் அடிப்படையில இப்ப வந்து மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்த ஜேசி வேலூர் கிளை இயக்கங்கள் 6 கிளைகளும் சேர்ந்து இப்போ இந்த முகாம் வந்து நடத்திட்டு வராங்க. காலையில இருந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் வந்து வந்து அவங்களுடைய குறைகள சொல்லி, அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்கு, அதாவது குடல்ல இருக்க நோய்க்கு தான் வந்து முக்கியமா பார்க்குறாங்க. அது இல்லாம பைல்ஸ் மூல நோய் இருக்கவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. காலையில இருந்து எல்லாரும் மருத்துவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா பார்த்துட்டு பேஷண்ட்டுங்கள வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இங்கேயே வந்து ஸ்கேனும் வந்து எடுக்குறாங்க. எல்லாருமே வந்து மக்கள் எல்லாம் வந்து இங்க செக் பண்ணிட்டு, எங்களுக்கு நல்லா திருப்தியா இருக்குதுங்க, உங்களுடைய மருத்துவ முகாம்னு சொல்லிட்டு, எல்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அ இந்த ஜூனியர் சாம்பியன் நேஷன் இந்த ஜேசி மூலியமா நடத்துறதுனால, நம்ம ஜெம் மருத்துவமனைக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். ஜேசி மூலியமா அ அனை அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க் வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. கொலாபரேஷன் வித் ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை, த ஃபர்ஸ்ட் பேங்கட் ஹாஸ்பிட்டல், ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் லேப்ரோஸ்கோபி ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது வந்து கொலாபரேட்டட் வித் ஜேசிஸ் ஆஃப் வெல்லூர், ஃப்ரம் ஜேசி வெல்லூர் அண்ட் ஜேசி வெல்லூர் மெட்ரோ, ஜேசிஐ வெல்லூர் கிங்ஸ் அண்ட் ஜேசி பள்ளிகொண்டா, ஜேசிஐ விரிஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி அண்ட் ஜேசிஐ டைனமிக்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த கேம்பை நடத்திட்டு இருக்கோம். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையிலும் இந்த கேம்ப் காலையிலேருந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 94 டோக்கன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 80 பேஷண்ட்ஸ் பார்த்துருக்காங்க டாக்டர்ஸ். இதில் ஹெர்னியா பார்த்தீங்கன்னா ஒரு 39 மெம்பர்ஸ்க்கு டயக்னோஸ் பண்ணி ஹெர்னியா வச்சிருக்காங்க. அப்பண்டிக்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் சர்ஜரிஸ்க்காக சப்போர்ட் பண்ணி சர்ஜரிக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. We would like to thank Dr. Ajay, Dr. Prabina, Dr. Gautam, Dr. Vishnu, and camp manager Mr. Sias and team. We would like to thank them for a great thing that they have done here with a wonderful coordination along with the doctors and the staff and the patients. And we would like to thank all the presidents here present. பார்த்தீங்கன்னா ஜேசிஐ வெங்கட், ஜேஎஃப்எம் வெங்கட் அண்ட் ஜேசி நேந்தலரசு கிங்ஸ் அண்ட் ஜேசி ராஜ்குமார் வெல்லூர் மெட்ரோ and JC Kalpana Pallikonda President and JC Nagaraj Virinjipuram Temple City. So apart from that, Secretary, Treasurers and Zone Coordinator Mr. Venkat எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். முக்கியமாக பாஸ்ட் பிரசிடென்ட் த யங் மேன் இங்கே இருக்காரு மிஸ்டர் ஜெயின், ரமேஷ்குமார் ஜெயின், அவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி அக்கா இருக்காங்க ஜேசிஐ. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளூர் பழனி, மிஸ்டர் பழனி, அவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். So thank you all. Thanks for the great opportunity. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இங்கு ஜேசிஸ் ஆஃப் வெல்லூர் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஜெம் மருத்துவமனையின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த அருமையான ஒரு கேம்பை ஏற்பாடு செய்து கொடுத்த ஜேசி மெட்ரோ, ஜேசி வெல்லூர், ஜேசி வெல்லூர் கிங்ஸ், ஜேசி பள்ளிகொண்டா, ஜேசி விரிஞ்சிபுரம், ஜேசி டைனமிக் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அனைத்து தலைவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், அனைத்து கிளை சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே மாதிரி இந்த ஆண்டு முழுவதும் தாங்கள் பல நல்ல காரியங்களை செய்து ஒவ்வொரு கிளை இயக்கமும் அவுட்ஸ்டாண்டிங் லாம் ஆஃபீஸர்ஸ் அவார்டும், லாம் பிரசிடென்ட் அவார்டும் வாங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் ஜெம் மருத்துவமனை சார்பாக வெல்லூர் ஜேசி கிளை இயக்கங்கள் மூலமாக இங்கு ஒரு மாபெரும் இலவச குடலிறக்கம் பற்றிய ஒரு முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம். இம்முகாமில் சுமார் 100கணக்கான நோயாளிகள் பங்கு கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு டாக்டர் அஜய், டாக்டர் கௌதம், டாக்டர் பிரவீனா அவர்கள் ஆலோசனையும் தக்க சிகிச்சையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இம்முகாமை ஏற்பாடு செய்து கொடுத்த ஜேசிஐ கிளை இயக்கங்களுக்கு
நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஜெம் மருத்துவமனை 30 வருடங்களுக்கு முன்பு கோவை மாவட்டத்தில் டாக்டர் சி பழனிவேலு என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இவர் இந்தியாவின் முதல் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையில் நிபுணர். இவர்தான் ஹெர்னியாவுக்கு உண்டான சில தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து டாக்டர் பி.சி. ராய் அவார்டு என்னும் மத்திய அரசின் உயரிய விருதுகளை பெற்றவர். உலகம் முழுவதும் இருந்து அதிக அளவில் மருத்துவர்கள் ஹெர்னியா சம்பந்தமான அறுவை சிகிச்சையை எங்களிடம் வந்து பயிற்சி பெற்று செல்லும் அளவிற்கு எங்களது மருத்துவ குழு உலக புகழ்பெற்று விளங்கி வருகிறது. ஸோ அதன் காரணமாக இப்பொழுது நாங்கள் சென்னை, பாண்டிச்சேரி மற்றும் இங்கு ஒரு 3 மாவட்டங்களில் கிளையை துவக்கியுள்ளதால் இந்த பகுதிகளில் இந்த மாதிரி முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த குடலிறக்கம் பற்றிய விழிப்புணர்வுக்காகவும் குடலிறக்கம் மக்களிடம் சென்று இந்த பிரச்சனை சென்று அதுக்குண்டான தீர்வை பெற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அனைவரும் இதில் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இம்முகாமை நடத்தி கொடுத்த ஜேசி கிளை இயக்கங்களுக்கு என்னுடைய மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் அஜய் பேசுகிறேன். நாங்கள் ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னையிலேருந்து வெள்ளூருக்கு ஒரு முகாமுக்கு வந்திருக்கோம். ஸோ குடலிறக்கம் என்பது என்ன, அதை பற்றி பேச போகிறோம். குடலிறக்கம்னு சொன்னால் வயிறு பகுதியில் இருக்கிற மசில்குள்ளே இருக்கிற சின்ன ஓட்டையால் குடல் வெளியில் வர்றதுக்கு தான் குடல் இறக்கம்னு சொல்லுவோம். ஸோ அந்த குடல் இறக்கம் எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, ஜென்ரலி ஏஜ் ஜாஸ்தி ஆக வயசு ஜாஸ்தி ஆக எங்கள் மசில் வந்து வீக் ஆகிட்டே போவோம். நாங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தால், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டா ஜென்ரலி எங்கள் மசில்ஸ் வீக் ஆகாது. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் தொப்பில் வளர்த்துட்டே இருந்தால், நிறைய நான்வெஜ்ஜு, நிறைய ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிட்டு ஒன்றுமே எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த மசில்ஸ் வந்து வீக் ஆகிட்டே போகும். அந்த வீக்கான மசிலில் சின்ன சின்ன ஓட்டை வர சான்சஸ் இருக்கும். அது எப்படி எதனால ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப வெயிட் தூக்குறது, டெய்லி வெயிட் தூக்குறது, டெய்லி முக்குறது, ரொம்ப இரும்புறது, டெய்லி மோஷன் போகும்போது முக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தால் குடலிறக்கம் ஆகிற சான்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இதே நாங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் இந்த ஹோல்ஸ் ஆகிற சான்சஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இப்போ குடல் இறக்கத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இது மெடிசின்ஸாலேயே சரி பண்ணலாமா, இல்லை சர்ஜரி தான் பண்ணி ஆகணுமா? இதுக்கு வந்து ஒரே பதில் தான். குடல் இறக்கம்னா ஹோல், அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஒன்றுமே நாங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ குடல் இறக்கத்துக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். அந்த சர்ஜரியும் முடிஞ்ச அளவுக்கு லேப்ரோஸ்கோப்பிலேயே பண்ணால் ரொம்ப நல்ல ரிக்கவரி. ஒன்றுமே அந்த வயிறை கிழிக்காமல் பண்ணுறது, ரொம்ப நாசுக்காக 2-3 சின்ன சின்ன ஓட்டை வழியாக பண்ணுறது வந்து அதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் குடல் இறக்கத்துக்கு சர்ஜரி பண்ணும்போது கண்டிப்பாக மெஷ் அப்படின்னா வலை வச்சு தான் சர்ஜரி பண்ணுறது. அதுக்கு இன்னி டேட்டில் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ உங்களுக்கு குடல் இறக்கம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கே உங்கள் டாக்டரை பார்த்து அந்த குடல் இறக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கங்க. நாங்கள் இங்கே முகாம் போட்டிருந்தாங்க வெள்ளூரில். ஜேசிஐ மூலிமா வந்தவங்க வந்து பார்த்து டாக்டர் பார்த்தாரு. எங்களுக்கு ஹெர்னியா வந்ததுனால நல்லா பண்ணார், நல்லா சொன்னார். ஓப்பன் சர்ஜரிங் பண்ணால் மறுபடியும் வரும். நீங்கள் லேசர் மூலிமா பண்ணிக்கினா உங்களுக்கு வராது இதோட ஹெர்னியா. நீங்கள் வந்து அங்கே வாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்குறோம், நாங்கள் 50% ஆஃபரில் பண்ணுறோங்கன்னு சொன்னார். நல்லா பார்த்தாங்க டாக்டர், எல்லாம் பொறுமையாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னார். எங்களுக்கும் நல்லா மனசு திருப்தியாக இருக்குதுங்க வந்தது. ரொம்ப சந்தோஷங்க. சார் வணக்கம் சார், நான் பாகாயத்துலேருந்து வரேன். வெள்ளூர் பக்கத்தில் தான் இருக்குது, டவுனில். அந்த பேப்பர் ஆடில் வந்து நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஃப்ரீ கேம்ப் போடுறாங்க, வந்து அட்டன் பண்ணுங்கன்னு. இந்த வயிற்று வலி, எனக்கு ரொம்ப நாளாக வயிற்று வலி இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தேன், பட் என்னென்னா அந்த வலி போகல. அப்புறம் இங்கே வந்ததுக்கு டாக்டர் செக் பண்ணார், பார்த்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம்னு இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸ்கேனும் பார்த்தாங்க, ஸ்கேன்லேருந்து எந்த ரிப்போர்ட்டும் இல்லை, நார்மலாக இருக்குதுன்னாங்க. ஒரு 15 நாளைக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, இதில் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க சார். நல்லபடியாக செக் பண்ணி நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து அனுப்பிச்சேன்.